ओम नमः नमो अरिहन्ताणं नमो सिद्धाणं नमो आयिर्याणं नमो वज्रायाणं नमो लोये सव्वसाहुनम् ओंकारं बिन्दुसंयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं मोक्षदं सैव ओंकाराय नमो नमः अविरल शब्द कनौह प्रक्षालिध सकल भूतल मलकलंका मुनिकृपाशिधातीत सरस्वती हरदुनो दुरिदम् अज्ञानतिमिरान्तानां ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः परमगुरुवे नमः परम्पराचार्य गुरुवे नमः सकलकलश विध्वंसकं श्रेयांसं परिवर्धकं धर्मसम्बन्धकं भव्यजीवमन प्रतिबोधकारकम् इदं शास्त्रं श्रीसमयोपदेशनामधेयम् अस्य मूलग्रन्थकर्तारा श्री सर्वज्ञदेवा तदोत्तरग्रन्थकर्तारा श्री गणधरदेवा प्रतिगणधरदेवा तेषां वचनानुसारमासाद्य श्री आचार्य कुन्द रचितं स्तोत्र सावधानतया शृण्वन्ति मङ्गलं भगवान् वीरो मङ्गलं गौतमो घनी मङ्गलं कुन्दकुन्धार्यो जैनधर्मोऽस्तु मङ्गलं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वकल्याणकारकं प्रधानां सर्वधर्माणां जैनं जयतु शासनम् वन्दित सव्वसिद्धे दुवममलमनोवमं गतिं पत्ते ओच्छामि समयभागुढमिनमो सुधकेवली भनिधम् आचार्य कुंद भगवान की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूजा आचार्य आजव सार महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। 66வது காதை. அதுல ஒரு உதாரணம் நேத்து முடிச்சோம். அது एक व्यक्ति ने अपनी कार्य काल में वस्त्र खरीदा और भूल गया। ऊपर छत से वह मकान के पीछे गिर गया। 50-60 वर्ष की बाद वह वस्त्र उसे मिला। उसने सोचा उसे उठा ले। वह उसे उठाने गए तो वह वस्त्र हाथ से उठाने से में भी फटने लगा। ஸோ ஒரு மனிதன் இருந்தாரு. அவர் வந்து ஒரு துணி புதுசா ஒரு துணி வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவரு மேல இதுல கொண்டு போய் நினைச்சு காய வச்சாரு துணி, புதுசு துணிய. அது என்ன ஆயிடுச்சு, அந்த துணி கீழே அந்த பக்கம் வீந்துடுச்சு சைட்ல. இவர் தேடி போய் கண்ணில் பரல, எங்கன்னா அது காணாம போயிடுச்சு, எங்க போச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. மறந்து போயிட்டாரு. அப்புறம் தேடி பார்த்தாரு, கிடைக்கல, மறந்து போயிட்டாரு. 50-60 வருஷம் பொறுத்து அந்த துணி அந்த பக்கம் போறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த துணி அங்க வீழ்ந்திருக்கிறது தெரியுது. அந்த 60 வருஷம் 50-60 வருஷத்துல பார்த்து அப்புறம் துணி அவர் எடுக்கிறாரு. எடுக்கும் போதே அது என்ன ஆயிடுது, புது துணி தானப்பா, அது யூஸே பண்ணல அது. ஆனா இப்ப கையில எடுத்த உடனே அது நூல் நூலாக அப்படியே கிழிஞ்சு போகுது. வஸ்திர கலா கயா தா, அந்த வஸ்திரம் என்ன ஆயிடுச்சு, சுத்தமாக கிழிந்து விட்டது. ஐசேகி புராணே காகஜ், அது போலதான் நம்ம புஸ்தகம் எல்லாமே ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு புஸ்தகம் எடுத்தீங்கன்னா, புது புஸ்தகமோட வாங்கி வச்சுங்க. 60-50-60 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புஸ்தகம் எடுத்தீங்கன்னா அது எடுக்கும் போதே உடையும், அப்படியே இதுவாயிடும், அப்பளம் மாதிரி இருக்கும். திருப்பும் போதே பட்டு பட்டு பட்டுன்னு உடஞ்சி போயிடும். பார்க்கணுங்கிட்ட நிறைய புக்கெலாம் இருக்குல்ல, பழைய காலத்து புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடவே முடியாது, அப்படியே உடஞ்சி போகுது. வே ஹாத் மே லேத்தே ஹி ஃபட்னே, இது வந்து கையில தொட்டாலே உடஞ்சி போயிடும். भले ही उसका कोई उपयोग नहीं किया गया, ஆனா அந்த புஸ்தகம் யாருமே எடுக்கவே இல்லை, யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் பின் அப்படி ஆச்சு? तात्पर्य ये कि वस्तु का उपयोग करो या ना करो, पुत्कल की स्वभाव पूर्ण गलन वक्त तो उसमें होता ही रहता है.
அதனால இப்போ தாத்பரியம் என்னன்னா, எந்த ஒரு பொருளும் உபயோகம் பண்ணுகிறீர்களா இல்லையோ, பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, புத்கலத்தினுடைய சுபாவம் என்ன இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது. நாளாக நாளாக அது முதுமை, அதாவது ஏஜ் ஆன ஆரம்பிச்சு, ஏஜிங் ப்ராப்ளம் வந்துடுது எல்லா பொருளுக்குமே. அது பார்சல்லாம் அப்படியே போய் அது அப்படியே அதுக்கப்புறம் கீரை மாதிரி அது தூள் தூள் ஆகி போகுது. இப்போ மனுஷ உடம்பு கூட அப்படிதான். நம்மளாலலாம் நம்ம இந்த காலத்துல இந்த மெயின்டைன் பண்றது நம்மளுடைய நாம கர்மம். ஸோ நாம கர்மம், ஆயுள் கர்மம், எல்லா கர்மமும் சேர்ந்து, அகாதி கர்மம் சேர்ந்து இந்த உடம்ப மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த ஜீவன் போன உடனே, அந்த கர்ம உதயம் இல்லாத நேரத்துலன்னு வச்சுக்கலாம், உடனே இந்த உடம்பு அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்மெல் பக்கமே வர முடியாது யாருமே. அது மாதிரி ஸ்மெல் வந்துருந்து அப்படியே அழுகி போகிறது. சில பேர்லாம் இறந்து போயிடுறாங்கன்னா, தண்ணியில் அடிச்சுன்னு போது ஆற்றுல போயிட்டாங்கன்னா அப்படியே அவங்கள ஒன்றுமே தெரியாது, ஆளே இருக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. அது மாதிரி தனியாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்மெல் தான் வரும், ஒன்றுமே இருக்காது, வெறும். ஏன் கேட்டீங்கன்னா, புத்கல திரவியத்தினுடைய அந்த சுபாவம் அது கெட்டு போவது, பூர்ண வடிவமாக கெட்டு போகுது. அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. जैसे बाजार में कोई भी फल आता है वह पहले 1-2 हफ्ते फ्रेश रखता है, जब वह मौसम टलने लगे तो फल में झुर्रियां पड़ने लगती है. நீங்க அதே மாதிரியே ஒரு பழம் வாங்கிட்டு வருங்க, எந்த பழம் வேணாலும் வாங்கிட்டு வாங்க, மாம்பழம், சாத்துக்குடி பழம், ஆரஞ்சு, அது மாதிரி எது ஒன்றாலும் வாங்கிட்டு வாங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே வைங்களேன், ஒரு வாரம் 2 வாரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுருங்கி போயிடும், காஞ்சி போகும், அப்படியே சுருக்கமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆப்பிள் அது எது வந்தாலும் அப்படியே சுருக்கமாக தெரியல, கெட்டு போயிடும். சுருக்கமாக என்னது அது. அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் கிளைமேட் இன்னும் கொஞ்சம் மாறி போச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அப்படியே வதங்கி போய், வதங்குதுன்னு சொல்கிறோமே அதுதான். காயா இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வதங்கி போச்சு, ஒன்றுத்துக்கும் லாய்க்கு காசு, நம்ம யூஸ் கூட பண்ண முடியாது. ஏன் அது மாதிரி வதங்கி போகுது, அப்படியே இருக்க வேண்டியதான்னா இருக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி அதனுடைய சுபாவம் இருக்கிறது. அதே போலயே मनुष्य की जवानी चल जाती है तो चेहरा पर घालों में झुर्रियां आ जाती है. அதே மாதிரியே மனுஷங்களுடைய லைஃப்லையும் பார்க்குறோம். இளமையில் எவ்வளோ பல அழகா இருப்பாங்க, ஆனால் முதுமை வர வர முகம் வந்து கோடு விழுந்துடுது, சுருக்கம் வந்துடுது, அதுக்கப்புறம் தாடைகிடெல்லாம் அப்படியே கோடு கோடா சுருக்கமாக காணப்படாது. आम में रस तो है पर झुर्रियां आ गई तो उसका रस, वर्ण, गंध आदि में अंतर आ जाते हैं. இப்போ மாம்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது, புதுசாக அப்படியே மரத்துலேருந்து வரும்போது அதில் வந்து என்ன இருக்கிறது, நல்ல வாசனை, பழம் சுவை, நல்ல வாசனை எல்லாமே இருக்கிறது, தரம் இருக்குது, ஸ்பர்ஷமும் நல்லா இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் காலங்க அப்புறம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே கோடு சுரு வதங்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன். மாம்பழம் வதங்கும் போது என்ன ஆகுது, அதனுடைய ரசம், டேஸ்ட், நிறம், வாசனை எல்லாமே மாறி போகுது. उन आमों को वही खरीदते हैं जो गरीब है या कम पैसा वाला में ज्यादा खरीदा वाले. ஸோ அப்போ அந்த மாதிரி வதங்கி போனது, காஞ்சி போனது, அது மாதிரி இல்லாமல் யாரும் வாங்குவாங்கன்னா, பணம் உள்ளவர்கள் வாங்க மாட்டாங்க, ஏழைகள், அது மாதிரி ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க அது மாதிரி பழங்கள் நிறைய வாங்கணும் கொஞ்சம் காசுலன்னு நினைக்கிறவங்க வாங்குறாங்க. एक बात और कह दूं कि कुछ लोग मौसम के फल लाकर रख लेते हैं, सर्दी में समय निकाल लेते हैं, ऐसे लोग बहुमौस फल खाते हैं, हे मौस फल खाते हैं. சில பேர் வந்து என்ன பண்றாங்க, அந்த சூழ்நிலைக்கான பழம், அந்த சீசன் பழம் இருக்குல்ல, சீசன்ல பழம் வாங்கிட்டு வராங்க. ஆனால் சீசன்ல வாங்கிட்டு வந்து பழம் அதை அப்படியே வச்சிடுறாங்க. ஆனா கிளைமேட் மாறி போகுது, அப்ப என்ன ஆயிடுது, அந்த பழத்தை சாப்பிட்றாங்கன்னா அது அதாவது அந்த சீசன் அன்சீசன்டு ஃப்ரூட் ஆயிடுச்சு அது. ஸோ அதை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வியாதிகள் வருகிறது.
அப்படின்னு சொல்றாரு. அடிக்கடி சொல்றாரு ஆச்சாரியார், எந்த காயா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும் சீசன் எந்த சீசன்ல வருதோ அந்த சீசன்ல தான் அதை சாப்பிடணுமோ தவிர வேற சீசன்ல நீங்க சாப்பிடக்கூடாது. இங்க ஆனா நம்ம என்ன பண்றோம், 20 வருஷம் பூரா அது பழம் இருக்கிறது, சீசன்ல இருக்குது, ஆனா வாங்கி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த சீசன் மாம்பழம் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா கிடைக்குது, இந்த பழம் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா கிடைக்குது. அப்ப இது மாதிரி இருக்கு, சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வியாதி வந்து. அதனால எந்த சூழ்நிலையில எந்த காலத்துல எந்த மாம்பழ சீசன்ல மாம்பழம் சாப்பிடலாம், இந்த சீசன்ல இது சாப்பிடலாம். ஆனா எல்லா சீசன்லயும் அந்த சீசன் இல்லாத போது சாப்பிட்டாங்கன்னா வியாதி வந்துரும்னு சொல்றாரு. मौसम के अनुकूल वातावरण ना रखने से उनमें वस्तु जल्दी परिवर्तन होने लगती है. ஏன்னா சில பழங்களுக்கு சில சீசன் ஃப்ரூட் சொல்றோமே, சில பழங்களுக்கு அந்த கிளைமேட் தான் அதுக்கு செட் ஆகுது. வேற கிளைமேட்ல அந்த பழம் அந்த செடியை உற்பத்தி பண்றது கிடையாது. ஏன்னா தெரியுது அந்த செடிக்கு அங்க இந்த சீசன்ல தான் மாதுளம்பழம் சீசன், அந்த சீசன்ல தான் மாதுளம்பழம் சாப்பிடணும், அந்த அது காய்க்குது. ஸோ சீசனை விட்டுட்டு நீங்க மாம்பழம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, மாம்பழமோ மந்த பழமோ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடுது, அந்த மரத்துக்கு தெரியுது, இது மாதிரி இதுவே கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும். அதுவே அந்த சீசன்ல மட்டும்தான் கொடுக்கறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், வேற சீசன்ல அதை வாங்கி சாப்பிடும்போது அதுல வந்து பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது, நம்ம உடம்புக்கு கெடுதல் நடக்க முடியும். ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, இந்த புத்கல திரவியத்தினுடைய நிலை இப்படி இருக்கிறது, புத்கல திரவியத்தினுடைய நிலை இப்படி இருக்கிறது. उसी प्रकार यहाँ कह रहे हैं, चतमस्त अवस्था में भी निश्चय से रूप रस गंध के साथ आत्मा का तादात्म्य संबंध है. எதுக்காக சொல்றான்னா, சத்மஸ்த நிலையில நிச்சயமாக இந்த ஜீவனுக்கு நிறம் மனம் சுவை அது மாதிரி அதுல சம்பந்தம் இருக்கிறது. फिर भी काल योग पाकर उनमें परिवर्तन होता रहता है. ஆனால் காலம் யோகம் வரும்போது அதுல பரிவர்த்தனை நடக்கிறது. व्यवहार नय से जीव की परिवर्तन स्वीकार किया गया है. இப்படி விவகார நயத்துல ஜீவனுக்கு நிறம் ரசம் வண்ணம் இதோட சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. कोई राजा राणा और छत्रपति भी क्यों ना हो, उनको भी वृद्ध अवस्था में जो परिस्थिति आता है वह कितना ஆச்சரியஜனக் होता है. ஸோ ஒரு ராஜாவா இருக்கலாம், ராணாவா இருக்கலாம், சத்ரபதியா இருக்கலாம், பெரிய பெரிய ஆளா இருக்கலாம், ஆனாலும் அவர்களும் முதுமை நிலையில அவருடைய உடலை பார்த்தீங்கன்னா அவரு இந்த மாதிரி சத்ரபதிய ராஜாவா எப்படி இவரு அப்படின்னு தோண வைக்கிறது. ஏன்னா இது பெரிய ஆச்சரியம் சொல்றாங்க. அதனாலதான் நிலையாமையை பத்தி அடிக்கடி சிந்தனை பண்ணும். எந்த இதுவுமே அதனுடைய சுபாவம், அது சுபாவத்தை புரிஞ்சுக்கணும்னா சரி, சுபாவத்தை வந்து மாற்ற முடியாது, அதுக்கு பேர் தான் சுபாவம். எதே சுபாவம்னு சொல்றாங்கன்னா என்னைக்குமே நீங்க சேஞ்சே பண்ண முடியாது சுபாவம். ஆத்மாவுடைய சுபாவம் ஞான தர்ஷன குணம், அப்படின்னா ஞான தர்ஷன குணம் இல்லாம பண்ண முடியாது. அது மாதிரி இந்த புத்கல திரவியம் வந்து சாஸ்வதமா என்னைக்குமே இருக்காது, ஸ்கந்தம் அது வந்து மாறக்கூடியதான் இருக்கிறது. இன்னொன்னு சொல்றாங்க, புத்கல திரவியம் வந்து நம்ம என்ன பாக்குறோமோ எல்லாமே சத் வடிவமா கிடையாது, அசத்து வடிவமா இருக்கிறது. அதனால அசத்து அப்படின்னா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, அதனால அசத்து. அது எங்க துருவம் இல்லையோ அங்க அசத்து வருது. உத்பாதம் வியம் மட்டும் இருக்கிறது, ஆனா சத்து துருவம் இல்லை. துருவம் இல்லாததுன்னா அதுல என்னைக்குமே அந்த ஸ்கந்தத்துக்கு துருவம் தன்மை கிடையாதுனால அது அசத்தா தான் சொல்லப்படுகிறது, சத் கிடையாது. இந்த அசத்து தான் நம்ம வந்து சத்து நினைச்சுன்னு என்னைக்குமே இருக்கும் என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா அது என்னைக்கும் இருக்கிறது கிடையாது, ஏன்னா அது அசத், அது ஒரு மாயை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்துவுல பாத்தீங்கன்னா உலகமே ஒரு மாயை, அந்த மாயையில நம்மலாம் வந்து அது நிஜமா நினைச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றது ஒரு நோக்கில் சொல்ல கரெக்டா கூட இருக்கிறது. उस अवस्था में अब क्या छुपाऊंगा, क्या दर्पण देखूंगा, क्या श्रृंखल करोगी,
जीवन में श्रृंगार के बिना भी तेज रहता है, सब कुछ फ्रेश रहता है। बुढ़ापा में तो वैसा स्थिति हो जाती है जैसे किसान खेत में पशुओं की डराने के लिए लकड़ी घाड़ा उस कुर्धा पहना देते हैं, उसी मुग की जगह मटकी रख देते हैं, उसमें क्या होता है? ஸோ அது மாதிரி பெரிய பெரிய ராஜா ராணா சத்ரபதி யாராக இருந்தாலும் அவர்களுடைய உடம்பும் அப்படிதான் ஆகிறது. இதுல என்ன இருக்கிறது? எதை நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க? எதை மறைக்க முடியும்? முதுமையை மறைக்க முடியுமா? நாங்கள் எப்பயுமே இளமை போல காமிக்க முடியுமா? மறைக்க முடியாது. அது கியா தர்பன் தேக்கிங்க. அந்த சமயத்துல நீ கண்ணாடி பார்ப்பீங்களா? இளமையில கண்ணாடி எத்தனை முறை பார்த்தோம். முதுமையில பார்த்தீங்கன்னா பார்க்க தோணாது. என்ன அது முகம் இப்படி ஆகி போச்சு, இப்படி வயசாகி போச்சு, இப்படி தலைமுடி நரைச்சு போச்சு, இப்போ முகம்லாம் அப்படியே வாடி வதங்கி போச்சு, சுருக்கமா வந்துடுச்சு. நம்ம முகமே நம்ம பார்க்கறதுக்கு பிடிக்கிறது கிடையாது. அதனால என்னது அதை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கண்ணாடி கூட பார்க்கறது கிடையாது. ஸோ என்னதான் ஸ்ருங்காரம், என்ன அலங்காரம் பண்றது அந்த உடம்ப, முதுமை உடம்ப என்ன அலங்காரம் பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இளமையில என்ன அலங்காரம் பண்ணுமோ அப்ப அது உடம்பு நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆனால் முதுமை வந்ததுக்கு அப்புறம் நிலைமையே மாறி போச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. விவசாயிகள் நிலத்துல இந்த விலங்குகள் பறவைகளை பயமுறுத்துவதற்காக மனுஷன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல்ல ஒரு பொம்மை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தலை மேல ஒரு சட்டி கவுத்துருவாங்க. சட்டி கவுத்துட்டு ஒரு பொம்மை பண்ணி அது சட்டை சொக்கா இதெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் போட்டு மாட்டி விட்டுருவாங்க. அது பார்க்கறதுக்கு ஏதோ மனுஷன் நிக்கிற மாதிரி இருக்கும். மனுஷங்கிறான்னு சொல்லிட்டு அது விலங்குகள்லாம் பயப்படுமா. அது மாதிரி நம்மள மனுஷன் ஆயிட்டாங்க வயசான காலத்துல. சும்மா சொக்கா சட்டை இருக்குது, தொடன்னு இருக்கும். முகம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும், அடையாளமே தெரியுது கிடையாது. யாருங்க இவராங்க அவரை தான் இவரு அப்படின்னு சந்தேகம் நம்மளுக்கே வந்துடும். उससे क्या होता है बताते हैं कि पशु पक्षी आदि खेत में कोई बूढ़ा व्यक्ति खड़ा है ऐसी सोचकर खेत में नहीं आते हैं. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க விவசாய நிலையத்திலலாம் பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை அது மாதிரி ஒரு பொம்மைகள் கட்டியிருக்கும், மேலே சட்டி இருக்கும், அதுக்கப்புறம் சட்டை போட்டு ஒரு வைக்கலில் போட்டு அது குச்சியில் நட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனே எவனோ ஒரு வயசான இங்க இருக்கிறான்பா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பசுக்கள் எல்லாம், பசு விலங்கு பறவை எல்லாமே கிட்ட வரத்துக்கு நிலத்துக்கு வரத்துக்கு யோசிச்சு தூரமா போயிடுமா. அதுக்காக அப்படின்னு நட்டு வைப்பாங்க. சில சமயத்துல காட்டு பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக காட்டு பண்ணி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடும். அதுக்கு இது மாதிரி பொம்மை பண்ணி வைப்பாங்க, துணி கட்டி வைப்பாங்க. துணி கட்டினாலும் சிவா யாரோ இருக்கிறாங்கப்பா துணி உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தூரமா போயிடுமா. वृद्धावस्था में जवानी वाले वस्त्र नहीं पहन पाते क्योंकि शरीर की समस्त अवयव ढीले पड़ जाते हैं. முதுமை நிலையில இளமையில கட்டின எந்த ஒரு துணியும் அங்க கட்ட முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா இப்போ அது உடல் அது மாதிரி துணிகள்லாம் இப்ப ஒன்றும் பயன்படுத்த முடியாது. இளமையில பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டிருக்கோம். வயசாகி போச்சு, அப்படியே நடக்கவே முடியல, முதுமை வந்துடுச்சு, 80 வயசு. அவர் டிஷர்ட் போட்டுன்னு அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு போக முடியாது அவரால். அவர் சாமானியமாக கிடையாது. ஏன்னா அது போட்டால் நல்லா இருக்கா ஜீன்ஸ் போட்டால் டைட்டாக இருக்கணும். எங்கே அதுதான் கொஞ்சம் தொடங்குது கால், எங்கே அது போடுறது? அது தாந்த் பூரே கிர் ஜாத்தே ஹே, பல்லு முழுசுமே எல்லாமே வீழ்ந்து விட்டது. जैसे ताजी बने हुई पूड़ी हमेशा नहीं फूला रहता है, कुछ समय बाद धीरे धीरे वक्त चिपक जाते हैं, उसी प्रकार जवानी की बात बुढ़ापा में स्थित होती. அது எப்ப இப்ப பூரி சொல்றார். பூரி போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், போட்டு எடுத்த உடனே அப்படியே புஷ்ஷுன்னு அது அப்படியே வீங்க பெருசா இருக்கும், உப்பின்னு இருக்கும். ஆனா அது எப்பயுமே அது மாதிரி விரிவா இருக்குன்னா கிடையாது. கொஞ்ச நேரம் வச்சிட்டீங்கன்னா அது அப்படியே சுருங்கி போய் ஒட்டிக்கும், அது அப்படியே ஒட்டின்னு சப்பி ஆயிடும். அது போல இந்த இளமை மனிதர்களுக்கு இளமை காலத்துல ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்கிறாங்கன்னு. ஆனா முதுமை ஆச்சுன்னா அப்படியே தாடையெல்லாம் ஒட்டி போகுது, கண்ணு எல்லாம் உள்ள போயிடுது, பல்லு எல்லாம் வீழ்ந்து போகுது, கை காலில் நிக்க மாட்டேங்குது, உடல்லாம் சுருக்கம் வந்துடுது. அது மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அட்லீஸ்ட் இது வரது கூட நான் நினைக்கிறேன் நல்லதுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இளமை போயிடுச்சு, முதுமை வந்துச்சுன்னு உடனே அட்லீஸ்ட் அப்பயாவது நம்ம மரணத்துக்கிட்ட போயின்னுக்கிறோம் அப்படின்னு போகத்துல கொஞ்சம் வைராக்கியம் வர முடியும். ஆனா தேவலோகத்துல அது கூட கிடையாது. தேவலோகத்துல பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உடம்பு அப்படியே அழகா இருக்குது, என்னைக்குமே 18 இருக்குது. அது மரணம் வரும்போது அப்பதான் அவருக்கு தெரியுது. 6 மாசம் இருக்கும்போது அந்த மாலை வாடும்போது தான், ஐயோ மரணம் அதுங்காட்டிமா வந்துடுச்சு, எனக்கு இப்பதானப்ப நான் தேவலோகத்துக்கே வந்தேன், இப்பதான் வந்தேன் நான் தேவனா வந்து அதுக்காட்டி இறக்க போறேன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் துடிக்கிறார். ஏன் கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த இளமை வந்து உடம்பு அப்படியே ஒரே ஸ்டெடியா இருக்கிறதுனால அதுல வைகிரிக சரீரம் அது. அதனால அதுல வந்து ஒரு மாற்றமே கிடையாது. பிறக்கும் போது எப்படி இருக்கிறாரு அப்படியே இருப்பாரு அவர் கடைசி வரைக்கும். அதனால அவருக்கு எத்தனை நாள் போச்சு, எத்தனை மாசம் போச்சு, எத்தனை வருஷம் போச்சு ஒண்ணுமே தெரியுது கிடையாது. அந்த விஷயத்துல நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். நம்மளுக்கு தெரியுது, சமயம் உடல் சொல்லுது. அதனாலதான் இந்த உடல்ல இருந்து மோட்சம். எந்த உடம்புல இருந்து ஔதாயிக சரீரத்துக்கு ஏன்பா மோட்சம்னா இந்த உடல் சொல்லினே இருக்கு. பாரு வயசாகி போச்சு, இன்னுமா நீ விரதம் எடுக்கல, இந்த வயசாகி போச்சு, பல்லு ஒண்ணு விழுது, காமிக்குதோ பல்லு விழுந்துச்சு, இன்னுமா என்ன பண்ற, முடி நரைக்குது, சொல்லு தபா வயசாகி போச்சு, இப்பயாவது தர்மம் செய்யு, இப்பயாவது பகவானை ஸ்மரணம் பண்ணு, ஜபம் பண்ணு, நடக்க முடியல இப்பயாவது அங்கங்க ஓடுறத விட்டுட்டு ஒரு இடத்துல பகவானை ஞாபகப்படும். சோ அப்படி இந்த முதுமை நம்மளுக்கு உதவுது, தர்மாத்மாவுக்கு தர்மம் செய்வதற்கு உதவுது. அதனால இந்த உடல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்யுது, தர்ம தியானத்துக்கு உதவி செய்யுது, விரதம் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. ஆனா மற்ற வைகிரிக சரியெல்லாம் அந்த உடம்பு எதுக்குமே உதவ மாட்டேங்குது. இது மாதிரி தர்ம காரியத்துக்கு பாத்தீங்கன்னா விரதம் எடுக்க முடியுமானா இருக்க முடியாது. ஸோ என்னைக்குமே அது 18 வயசாகிறாங்கன்னு வச்சுக்கலாம், என்னைக்குமே அதே இச்சை தான் இருக்கும். போகும் 18 வயசுல என்ன இச்சை இருக்குதோ அதுவே ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அதே மாதிரி தாங்க இது உடம்பு, கொஞ்சம் மாற்றம் கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் இருக்கும் எப்பயுமே, ஒரே போகம் அனுபவம். இப்ப 18 வயசு பையனுக்கு என்ன ஆசை இருக்குதோ அதுவே 60 வயசு ஆனாலும் அதே மாதிரியே உடம்பு இருக்குது, மாறலன்னா அவனுக்கு அதே மாதிரி ஆசை இருக்கும். என்னாச்சு நம்மளுக்கு இப்ப தான் நல்லதானே இருக்குது. 18 வயசுல என்னென்ன ஆசை வந்ததோ அதே 60லயும் வரும், 80லயும் வரும், எத்தனை வயசு இருந்தாலும் வரும், மாறலன்னா. ஆனா நம்ம உடல்ல அதெல்லாம் இல்ல, மாத்தி இவங்களை வைராக்கியம் பண்ண வைக்குது. நிறைய பேர் அந்த முடி நரைச்சதை பார்த்து வைராக்கியம் அடைஞ்சு தீட்சை எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. புதுமையை பார்த்து நிறைய பேருக்கு வீட்டை தியாகம் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு நம்மளுக்கு அவ்வளவு, அதனால கர்ம பூமியில நம்மளுக்கு தர்மம் செய்வதற்கு எவ்வளவு சூழ்நிலை இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா எடுக்கணும். நல்லது தாம, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கிறது அப்படின்னு நினைச்சு சரி இப்போ தர்மம் செய்ய ஆரம்பிக்கணும். முதுமை வருது, பேச முடியல, இப்ப எதுக்காக பேச முடியலங்க, வயசாயிடுச்சு போச்சு பேச முடியல, இப்பயாவது மௌனத்தை கடைபிடி, மௌனத்தோட இரு, பேசி என்ன பண்ண போற, பாபத்தை சேர்க்காத அப்படின்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேச முடியாம போயிடுது, பல் பூந்து போகுது. சில பேருக்கு காது கேட்காம போயிடுது, அது கூட நல்லதாண்டு. ஏன்னா காது கேட்கலப்பா, காது கேட்கல, உலகியல் விஷயமே வரல, யார் திட்டுறாங்கன்னு தெரியல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒன்று பகவானி பேர் சொல்லலாம், நம்ம மாட்டு ஜபம் பண்ணலாம், சுதி பண்ணலாம், நமக்கு நாளே பண்ணிக்கலாமே தவிர உலகியல் விஷயத்திலிருந்து விலகிறதுக்கு நம்மளுக்கு காது கூட உதவி செய்யுது அப்படின்னு. ஒவ்வொரு இதுவும் உடலுடைய ஸ்திதியை கூட தர்மமாக மாத்திக்க முடியும். சிந்தனை பண்ணி பாருங்க. அதனால முதுமை வரும்போது அதை வந்து பெரிய இதுவா நினைக்கணும், நம்மளுக்கு வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்க வந்திருக்கிறது, சாபமா கிடையாது. ஸோ முதுமை கூட நம்மளுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது. எல்லாவற்றிலிருந்து விலகி இருந்தீங்கன்னா, போகங்கள்ல இச்சைகள்ல என்னென்ன இச்சை இருந்தது எல்லாத்துலேருந்து விலகி இப்போ முதுமை வந்து விட்டது, நான் இப்போது தர்மத்துல ஈடுபட போறேன், தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா அது வரப்பிரசாதம் ஆயிடும். அந்த முதுமை கூட வரப்பிரசாதம் ஆகிறது. அது हमें विचार करना चाहिए, हमने कितनी बार जन्म मरण किया, कितनी बार शरीर को धारण किया, कितनी बार शरीर शीर्ण हुआ, फिर भी मोह के कारण शरीर को झों बनाए रखना चाहते हो. நிறைய நினைந்த டைம் கிடைக்கும்போது சிந்தனை பண்ணி பாருங்க, நம்ம எத்தனை முறை ஜென்ம மரணத்தை அடைந்திருக்கிறோம், எத்தனை முறை ஆத்துமனதில் கூட எண்ணிலாம் நம்ம எடுத்த பிறவிகளை எண்ண முடியாது. எத்தனை முறை பிறந்தோம், எத்தனை முறை இறந்தோம், எத்தனை முறை இது மாதிரி உடலை பெற்றோம், மனித உடலை பெற்றிருக்கிறோம், எத்தனை முறை அந்த உடல் நம்மளுக்கு புத்திமதி சொல்லிச்சு, முதுமையை கொடுத்தது, இந்த உடல் நிலைமை இப்படிதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனாலும் மோகத்தின் காரணமாக ஐயோ அந்த உடலை விரும்பல,
எனக்கு அதே இளமையான உடல் வேணும், அழகான உடல் வேணும். எதுக்கு என்ன பண்ணினே இருக்கிறாங்க. காரணம் என்ன ஆகுது, மறுபடியும் திரும்பி திரும்பி அந்த உடல் அப்படியே கிடைச்சுனே இருக்கிறது. ஏன்னா மோகம் தான் காரணம். உடல் மீது மோகம், உடலுடைய ஒரு அவஸ்தையில மோகம், அந்த இளமை நிலைமை இருக்கிறது. அது மேல அந்த இளமை நிலையில இருக்கக்கூடிய அந்த பரியாயத்தின் மீது மோகம். அதே சரீரத்து மேல முதுமையாச்சுன்னா அந்த சரீரத்து மேல வெறுப்பு வந்துடுது. அதுப்பா இது மாதிரி உடம்பு இருக்குன்னு அந்த மோகம் இருக்கிறது. அதனால திரும்பி அது மறுபடியும் பிறக்க வேண்டி இருக்கிறது, மறுபடியும் ஜென்மம் இறக்கிறது. மோக அதிரேகை வயசே அஞ்ஞான திருஷ்டி சம்ஜனா சாகி. அதனால திரும்ப திரும்ப உடல் கிடைக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா மோகத்தின் காரணம், உடல் மீது உள்ள மோகம் அது காரணமாக அது கிடைக்கிறது. அஞ்ஞானத்தின் காரணமாக அது மாதிரி ஆகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். आत्म श्रद्धान होने के बाद भी शरीर की माध्यम से सुख मिलता है, इस ब्रह्म का पाले रहते हैं. அதாவது ஆத்மா மீது நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கூட உடலின் மூலமாக எனக்கு சுகம் கிடைக்கிறது, உடல் சுகத்திற்கு காரணமாகிறது, சுகம் கிடைக்கிறது என்ற பிரம்மை அதை நாம் வாழ்க்கையில கொண்டு வந்துங்கிறோம். அதை அப்படியே விடக்கூடாது. நம்ம என்னப்பா கிடைக்குது, உடல்ல சுகம் கிடைக்கும், உடல்ல சுகம் கிடைக்கிறது. அது பெரிய தாரணை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். தாரணையை விடுறதுக்கு ரெடி கிடையாது. इस प्रकार जीव का वर्णादि के साथ तादात्म्य संबंध का निषेध करने वाले गादे पूर्ण हुआ. இப்படி ஜீவனுக்கு வர்ணம் முதலானவைகளோடு நிச்சய நேரத்துல எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய காதை முடிவு பெற்றது. 67வது गादे. इस पर भी यदि जीव के साथ वर्णादि की दुराग्रह किया जाता है, क्या दोष उत्पन्न होता है, उसे दिखलाते हैं. இப்படி ஜீவனோட நிறம் முதலானவைகள் கண்டிப்பாக இருக்கிறது, ஒரு நோக்கில் இருக்கிறதுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. விவகார நோக்கில் இல்லை உடலோடு இந்த நிறத்தோடு இதுக்கு எப்பொழுதும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு துராகிரகம். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, உயிர்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே புத்கல திரவியம் தான். ஸோ நம்ம எதால உருவாக்கி இருக்கிறோம், நாம் அணுக்களால் உருவாக்கி இருக்கிறோம், நமக்குன்னு தனியா ஒரு அஸ்தித்வம் கிடையாது அப்படின்னு ஆழமான சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அப்ப சொல்றாரு, அது மாதிரி துராகிரகம், தவறான ஆக்ரகம் பண்ணும்போது என்ன தோஷம் வருகிறது என்பதை அடுத்த காதையில விளக்குறாரு. உசே திக்லாத்தே ஹே. जीवो सेवगी हेते सव्ये भावती मन्नधे जधीहि जीवसा जीवस्य यनति विशेषो हुतु कोई. अन्वय अर्थ. यदि तुम ऐसा मानते हो कि ये वर्णादिक भाव सभी जीव ही है, तो तेरी मत में जीव और अजीव का कोई भेद नहीं है. உங்களுடைய கருத்து என்ன சொல்றாரு, நிறம் முதலானவைகள் ஜீவனுடையதுதான், பிரிக்க முடியாது. நான் எதால் உருவாகி இருக்கிறேன், அணுக்களின் திரளால உருவாகி இருக்கிறேன், நான் எல்லாமே அணுக்களின் கூட்டம் தான் நானு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்படின்னு தாரணை வந்துச்சுன்னா என்ன கெடுதல் வருதுன்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களுக்கு ரெண்டு பொருள் தெரிவதில்லை, ஜீவன் அஜீவன் முதலான அந்த பேதமே கிடையாம போச்சு. ஸோ பேதம் வரணும் இல்லை, நான் வேறு ஜீவன் உடல் வேறு அப்படின்ற பேதமே அங்க அழிஞ்சு போச்சு. உடலே நான், நானே உடல் அப்படின்னு அபேதம் வந்துடுது. அதனால அவருக்கு ஜீவனும் தெரில, அஜீவனும் தெரில, ஜீவன் அஜீவன் ரெண்டுத்துக்குமே அவருக்கு வேறுபாடு தெரியாத நிலையில இருக்கிறாரு அப்படின்ற தோஷம் வரும். संसारी जीव की संबोधन करके आचार्य देव कहते हैं कि ये भाई, यदि इन सभी भावों में जीव की मानव जाएगी तो कहने में जीव और अजीव में परस्पर कोई भेद नहीं रहता है. இந்த சம்சார ஜீவன் அந்த உடலோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை வச்சு ஆச்சாரியர் சொல்லுகிறார்,
இந்த உடலினுடைய அத்தனை சுபாவமும் ஜீவனுடையது அப்படி என்று ஏற்றுக்கொண்டால், அப்படி என்றால் ஜீவனும் இந்த அஜீவன் புத்கலத்திலையும் பேதம் அவருக்கு தெரியவில்லை. வியாக்கியானம். जैसे अनंत ज्ञान अव्यापाद सुख आदि जीव में होते हैं, वैसे ही वर्णादि गुण पुत्कल में है, ऐसी स्पष्ट है। फिर भी यदि वर्णादि भी जीव का गुण है ऐसी मानता है तो बड़ी दूषण आता है. So ஏகாங்கிரமா ஒரு நிலையோ, அதாவது இதுவா சொல்லணும், ஏகாந்தமா ஜீவனுக்கு இந்த புத்கலம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு ஏத்துக்கிற எண்ணம் தப்பு. உடலுக்கும் உயிருக்கும் ரெண்டுத்துக்கும் பேதம் இல்லை எண்ணங்க தப்பு. எல்லா பேரும் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க, உடம்பேதான் தண்டு நினைச்சுன்னு இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன கெடுதல் வந்துடுது? அவனுக்கு என்ன கெடுதல் வருதுன்னா, அவங்க ஜீவன் பத்தியே தெரிஞ்சுக்காததுனால உடல்ல வரக்கூடிய அத்தினியுமே தனக்கு வந்ததா நினைக்கிறாங்க. உடலுடைய மரணம் நிலையில அவருடைய வேதனை, ஐயோ நான் அழிந்து போய் விடுகிறேன், அப்புறம் எனக்கு சொல்ற யார் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கூட எனக்கு தெரியாது, நான் இல்லாமல் போய் விடுவேன். நான் இல்லாமல் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இந்த இதுக்கு இதெல்லாம் பண்ணினேன், இந்த காரியெல்லாம் பண்ணினேன், எல்லாமே வீணாயிடுச்சு. அப்ப வேதனை வருகிறது. ஸோ பேத ஞானம் அந்த வேதனையை நீக்குகிறது. அப்பா உடம்பு போனாவும் நான் இருப்பேன்பா, வேற உடம்பு கிடைக்கும். ஸோ வேற உடம்பு கிடைச்சாலும் நான் இருப்பேன், அந்த இடத்துல இருப்பேன். இந்த ஊரை விட்டு அந்த ஊர்ல இருப்பேன், அந்த ஊரை விட்டு இன்னொரு வீட்டுல இருப்பேன், இல்லாமல் போக மாட்டேன்னா ஒரு தைரியமாகிறாரு. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, துருவத்தை எப்பயுமே சிந்தனை பண்ணுங்க. துருவத்தை சிந்தனை பண்ணீங்கன்னா நான் என்னைக்குமே இருப்பேன், நான் துருவம் அழியாதவன், என்னைக்குமே இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பயம் வராது. மரணம் வரும்போதே செத்து போயிடும்பா, இல்லாம போயிடும்பா அப்படின்ற எண்ணம் வருவதில்லை. அதுக்காக துருவத்தை சிந்தனை பண்ணு சொல்றாங்க. உத்பாத வியத்தை பத்தி சிந்தனை பண்ணீங்கன்னா தோன்றுதல் அழிதல் அது எப்போ நான் அழிஞ்சு போயிடுவேன் நினைச்சு பயம் கூட வர முடியும். இங்கே அனந்த ஞானம் அனந்த அவ்யாபாதம் சுகம் ஆதி ஜீவமே ஹோத்தேகே. ஸோ ஜீவன் இடத்துல அனந்த ஞானம், அழியாத சுகம், அவ்யாபாத சுகம் முதலானவைகள் ஜீவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதுபோல வர்ணமோ வேற குணங்களோ, வர்ணம் முதலான குணங்கள் புத்கலத்துல இருக்கிறது. ஸோ ஜீவன்ல எப்படி ஞானம் தர்ஷனம் முதலான குணங்கள் அவ்யாபாத சுகம் இருக்கிறதோ ஜீவன்ல, அப்படி நிறம் முதலான குணங்களும் புத்கலத்துல இருக்கிறது. அப்படி ஸ்பஷ்ட है। फिर भी यदि वर्णादिक भी जीव की गुण है ऐसे मानते तो, ஸோ அப்படின்னு தெளிவாயிடுது. இப்போ நீங்க எது நிர்ணயம் பண்ணணும், நம்பிக்கை எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, முடிவு பண்ணும்போது நம்பிக்கை வருது. நான் யாரு அப்படின்னா, நான் இப்படிப்பட்டவன், என்கிட்ட என்ன இருக்கிறது, அனந்த ஞானம் இருக்கிறது, அழியாத பாதை இல்லாத சுகம் இருக்கிறது அப்படின்ற சுககுணம் இருக்கிறது. ஜீவன்கிட்ட சுககுணம் இருக்கிறது. எப்படி புத்கலத்துல நிறகுணம் இருக்கிறதோ அப்படி ஜீவன்ல சுககுணம் இருக்கிறது, சுகம் என்கிட்டே இருக்கிறது அப்படின்னு தெளிவாக தெரியும் போது எந்த பயம் போயிருக்கிறது, அங்கிருந்து வருமா வராதா, இங்க கிடைக்குமா கிடைக்காதா, அது மாதிரி பயம் கிழம் எல்லாமே போயிடுது. ஸோ வர்ணாதி பி ஜீவகி குணகை. இப்ப நிறம் முதலானவை கூட ஜீவனுடைய குணமாக எடுத்துக்கொண்டா ரொம்ப தோஷம் வருது. दोष है कि जीव और अजीव में कोई विशेषता नहीं होगी. அப்ப ஜீவன்லையும் அஜீவன்லையும் ஒரு வித்தியாசமே பார்க்க முடியாது. இப்ப நீங்க அஜீவன் பொருளையே ஜீவன் சொல்லலாம், கல் இருக்குதா அதே ஜீவன் தாங்க. ஸோ அஜீவனே ஜீவன் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பேத ஞானமே கிடையாதுன்னா सम्यक दर्शनமே வராது. विशेषता नहीं होने से दोनों में कोई अंतर नहीं रहेंगी. இப்ப எந்த ஒரு விசேஷமும் அவங்க கண்ணில் படல, ஜீவன்கிட்டையும் புத்கல திரவியத்துக்கிட்டையும் ஒன்றும் வேறுபாடே தெரியவில்லை. ஞான தர்ஷன சுபாவ वाला जीव और जड़त्वादि स्वभाव वाले अजीव, इन दोनों की भेदन समाप्त हो जाती है.
ஸோ ஞானம், தர்ஷனம், சுகம், அரூபம், இப்படி ஜீவனுடைய சுபாவம் இருக்கிறது. புத்கல திரவியத்துல சுபாவம் பார்த்தீங்கன்னா நிறம், மனம், வாசனை அது மாதிரிதான் இருக்குது. இப்ப இது ஜீவனுக்கே இது இருக்குதுன்னா அப்ப ஆத்மா திரவியம் காயப் இல்லாம போயிடுச்சு. உடல் தான் நீங்க சொல்றீங்க. ஸோ புத்கல திரவியம் ஆயிடுச்சு. அப்ப ஜீவ தத்துவம் இல்லாமல் புத்கல திரவியமா எப்படி இருக்க முடியும்? இயங்க முடியாது. और जड़त्वादी स्वभाव वाला अजीव इन दोनों की भेद समाप्त हो जाते हैं. அதனால ஜீவன்கிட்ட இது மாதிரி இருக்குதுங்க, ஜீவன் பண்ணலாங்க, ஜீவன் நிறம், குணம், வாசனை இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன தோஷம் வருதுன்னு கேட்கிறாரு. அதுக்குதான் இது சொல்லிருக்கிறாங்க. நிறம் முதலான குணங்கள் ஜீவன்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேதம் இல்லாம போயிடும். संस्मरण आचार्य ज्ञानसार महाराज जी बार बार कहा करते थे कि एक शरीर पुराना चरखा हो गया जिसमें खादने को जाए तो उसकी चाक आदि अवयव अनबलिष्ट जैसा हो जाते हैं। उसके सारे पार्ट चरमरा होते हैं क्योंकि बहुत दिनों गाड़ी चलने से सभी पार्ट आवाज करने लगते हैं. ஸோ ஞானசாகர் மகாராஜ் அடிக்கடி சொல்வாராம், இந்த உடல் இருக்கிறது இது பழைய ஓட்ட மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. அது இயந்திரம் அரைக்கிறாங்களே, இறக்கிற மிஷின், ஓட்ட மிஷின்குத அது மாதிரி இந்த மிஷினும் ஆகி போச்சு உடம்பு. ஏன்னா அங்க அரைக்குது, இங்கேயும் தான் அரைக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது பூரா உள்ள போய் அது மிக்சியில் அரைக்கிற மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி கூழாக்கி தேவையானதை எடுத்து மீதி வெளில தள்ளி விட்டுடுது. அப்போ 24 மணி நேரம் தான் வேலை செய்யுது. அது அங்கேயாவது கொஞ்சம் நேரம் வேலை செய்யணும். இந்த உடல் இருக்கிறது அதை விட மோசமா இருக்கிறது. அதனால ஞானசாகர் மகாராஜ் சொல்லுவார், இந்த உடல் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பழுதடைஞ்ச புராண ஒரு மெஷின் மாதிரி இருக்கிறது. जिसमें कादने में झोंक की धों उसके छाक आदि अवयव अनबैलेंस्ड जैसा होते हैं. அதை அன்பேலன்ஸ்டா ஆகிப்போச்சு. அந்த சக்கரம் எல்லாமே எந்திரத்தினுடைய அவயவங்கள், உறுப்புகள் எல்லாமே அன்பேலன்ஸ்டா ஆகிப்போச்சு. ஏன் ஆகிப்போச்சுன்னா ஏஜ் தான் ப்ராப்ளம். उसके सारे पार्ट சர்மா தேத்தி है சர்மரா. அந்த உடலுடைய பகுதி இருக்கிறது அது ஓட்ட மிஷின் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓட்ட மிஷின்ல எப்படி பார்த்தா சத்தம் வருது, டடங்கடங்னு சொல்லிட்டு ஏதோ ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சத்தம் போடுது. தேஞ்சு போனால் 1000 சத்தம் வரும். அது மாதிரி ஒரு பழைய காலத்து மிஷின் இருக்குது, மாவரைக்கிற மிஷின், ஏதோ ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா சத்தம் ஏகப்பட்ட சத்தம் வரும். ஏன்னா எல்லா பாட்டும் தேஞ்சு போச்சு. அது மாதிரி நம்மளுடைய வண்டி இருக்குத, அதுவும் சத்தம் போடுது, தெரிஞ்சுக்க முடிய மாட்டேன். बहुत दिन गाड़ी चलने सभी पार्ट आवाज. அதனால ரொம்ப காலம் ஓடின மிஷின் இருக்குது, அது வேலைக்கு வருதுன்னு வச்சுக்கலாம், கடைக்காரங்க இடைக்கு தான் போடுறானுங்க அது. ஸோ அது மாதிரி ஆகிப்போச்சு கண்டிஷன். ஏன்னா எல்லாமே தேஞ்சு போச்சு, புதுசா எதுவும் கிடையாது. அது எல்லாமே தேஞ்சு போன பாட்டா இருக்குது. அதனால எல்லாமே சத்தம் போடுது. உடம்பு வயசாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முட்டியில சத்தம் வரும், டடக் புடக். ஸோ அது மாதிரி வயசாக யந்திரம், நம்மளுடைய உள்ளகட யந்திரம் இருக்குது, அது ஒரு யந்திரம் இருக்கிறது, அரைக்கிற மிஷின் மாதிரி. அதுலயும் ரிப்பேர் வருது, உள்ள பாட்டுகளுக்கும் ரிப்பேர் வருது. कहते हैं बुढ़ापा में ब्रेक ना छोड़कर सब पार्ट लग जाते हैं और हॉर्न के छोड़कर सब बजने लग जाती हैं. ஸோ வயசான காலத்துல பிரேக்கு தான் வேலை செய்யாதான். வண்டியில பிரேக்கு தவிர மீது எல்லா பாட்டுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. புடாபாவில் பிரேக்கு தான் வேலை செய்யாது, பிரேக் ஓடிட்டு வேலை செய்யறது கிடையாது. அதுக்கப்புறம் ஹாரனை விட்டுட்டு மற்ற எல்லாமே சத்தம் போட ஆரம்பிச்சிடுது. ஹாரன் அடிக்கிறது கிடையாது, ஆனா மற்ற எல்லாமே அடிக்க ஆரம்பிக்குது. டாங்க வண்டி போகுதுன்னு வச்சுக்கலாம், பழைய வண்டி எல்லாமே தடன்னு எல்லா பாட்டும் வேலை செய்யுது. ஆனா ஹார்ன் அடிக்க மாட்டேன்து. எது அடிக்கணுமோ அது அடிக்கல, எதெல்லாம் சத்தம் போடக்கூடாதோ அதெல்லாம் சத்தம் போடுது. அது மாதிரி
வயசான மாதிரி இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பிரேக் பிடிக்கணும், அது பிடிக்க மாட்டேங்குது. மற்ற எல்லாமே ஸ்டக் ஆகுது. இது எதுனான்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி நம்ம உடம்பு என்ன செய்யணுமோ அது செய்ய மாட்டேங்குது. என்னெல்லாம் செய்ய வேணாம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யுது. எங்க சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிடணும் ஜீரணமாகணும், அது ஆக மாட்டேங்குது. ஆனா அது என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் கால் வீங்கி போகுது. நம்மளாம் விரும்பாது, கை வீங்கி போகுது, கால் வீங்கி போகுது, அதுக்கப்புறம் வயிறு வீங்கி போகுது. ஏன்பா இதெல்லாம் வருது? அந்த வேலையை தேவை கிடையாது. அந்த தேவையில்லாத வேலையை செய்து தேவையானதை விட்டுடுது அது அப்படின்னு சொல்றாரு. ஆன் லஹா தோ தோ பி வகே பஜேகா நஹி. அது மாதிரி அந்த வண்டி வயசாகி போச்சுன்னு வச்சுங்களேன், முதுமை ஆகி போச்சுன்னா ஹார்ன் அடிக்க மாட்டேங்குது. எல்லாம் மற்றது எல்லாமே சத்தம் போடுது. சரி ஹார்னையாவது புதுசா மாத்தினாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜஹா ஆவோ வஹா ருக்னா லக் ஜாத்தே ஹே. அந்த வண்டி எங்க போகுதோ எப்போ பிரேக் டவுன் ஆகுமோ தெரியாது, அங்க நின்று போயிடுது. ஏ சபி நயே சரக்கே பி புராணே ஹோ ஜாத்தே ஹே. இப்படி எல்லா புது புது யந்திரங்கள் சக்கரங்கள் சுத்துறது எல்லாமே பழசாகி போகுது. சங்கமே சபி சரக்கே ஏக் சாத் புராணே ஹோங்கி. அந்த மாதிரி சங்கத்துல பாத்தீங்கன்னா அவர் இருக்கும்போது எல்லாம் எங்க இருந்தாங்க, எல்லாமே பால இதா இருப்பாங்க. ஆனா எல்லாமே ஒரே நேரத்துல முதுமையாகிடும். அவர் இருக்கும்போது இப்ப எல்லாமே அவர் தீட்சை கொடுக்கும்போது எல்லாமே 18, 20 வயசு சொல்லிட்டு பால பிரம்மச்சாரியா பார்த்து கொடுத்தாரு. எல்லாமே இளைஞரா இருந்தாங்க, எங்க இருந்தாங்க சங்கத்துல. ஆனா எல்லாமே ஒரு நாள் பாத்தீங்கன்னா வயசான எல்லாம் எங்கடா அதிகமான எந்த சங்கத்துல அதிகமான வயசானவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா வித்யாசாகர் சங்கத்துல தான் இருக்கிறாங்க. இன்னும் எல்லாமே வைதாந்த கேஸ் தான். ஏன்னா பெருசு பெரிய மாதிரி எல்லாமே வயசாகி போச்சு அப்படின்ற ஒரு நிலைமையும் வரும் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி நம்மளுக்கு இது வரும் இது வராது அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே வர முடியும். जीवत्व अलग है, जड़त्व अलग है। ज्ञानी जीव किसी को अज्ञानी या मिथ्या दृष्टि नहीं कहते, क्योंकि ज्ञान की सोच भी भिन्न होते हैं. அதனால ஜீவ தத்துவம் வேறு, ஜட தத்துவம் வேறு. இதுதான் அடிக்கடி சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம ஜட தத்துவத்தின் மீது அதிகமாக நாட்டம் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு அதனுடைய சுபாவத்தை நினைச்சு பார்க்கணும். அதுக்குதான் இவ்வளவு சொல்றாரு. எதுக்கு நான் பிரேக் தவிர மற்ற எல்லாமே வேலை செய்யுது, பிடிக்குது, மற்ற எல்லாமே பிடிச்சிக்குது, இடுப்பு பிடிக்குது, கை பிடிக்குது, கால் பிடிக்குது, இல்ல அது மாதிரி அங்கங்க எல்லாமே பிடிச்சிக்குது. ஆனா பிரேக் மட்டும் பிடிக்க மாட்டேன். இந்த வயசானத்துல ஹார்ன் அடிக்கிறது கிடையாது, மற்ற எல்லாமே சத்தம் போடுது. சோ அதுதான் முதுமைக்கான லட்சணம் சொல்றாரு. அது மாதிரி ஜீவத்துவம் வேறு, ஜடத்துவம் வேறு. ஞானி ஜீவன் கிசிக்கோ அஞ்ஞானி. அதனால ஞானி ஜீவன் மற்ற எந்த ஒரு மனிதனையும் அஞ்ஞானி மித்யாதிஷ்டின்னு சொல்றது கிடையாது. ஏன்னா அவனுடைய சிந்தனையே வேற மாதிரி இருக்கிறது. சமாதி சாதகத்துல ஆச்சாரியர் பூஜ்யபாத சுவாமி சொல்லியிருக்கிறாரு, ஞாनी जब बाहर देखते हैं तो उन्हें सारा संसार उनकी ज्ञान में अज्ञान रूप दिखता है, क्योंकि सारा विश्व उनकी दृष्टि में आहार भय मैथुन परिग्रह संझावों में लिप्त देखता है. சோ ஞானி சமாதி சாதகத்துல ஆச்சாரிய பூஜ்யபாத சுவாமி சொல்றாரு, எப்பொழுது ஞானி வெளி உலகத்தை பார்க்கிறாரோ அப்ப அந்த வெளி உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களும் அஞ்ஞான வடிவமாக தெரிகிறாங்க வெளியில பார்க்கும்போது. ஏன்னா சர்வ உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த பார்வையில பாத்தீங்கன்னா இந்த 4 சங்யா, ஆகார சஞ்ஞா, பய சஞ்ஞா, மைத்துன சஞ்ஞா, பரிகிரக சஞ்ஞா அதோடுதான் சேர்ந்திருக்கிறாங்க. எல்லா சமயத்திலையும் நீங்க பாருங்க, உலகத்துல யாருன்னா பசி இல்லாம யாருன்னா இருக்கிறாங்களான்னு பாருங்க. எங்க பசி எனக்கு வரத்து கிடையாது, நான் இருக்கிறேன் பசியோட, பசி இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது, ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பசின்றது வந்து கொண்டுதான் இருக்கிறது. பசி அது ஒரு சங்யா, சொல்றாங்க. சஞ்ஞானா அது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. ரெண்டாவது பயமும் அப்படிதான். பயம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. நம்ம ஏன்னா வஸ்து சுபாவத்தை புரியும். ஏன்னா அது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடம்பு சம்பந்தமா நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம் சிம்டம் தெரிஞ்சாலே பயம் வந்துடும். ஐயோ என்னப்பா இது இப்படி இருக்குது, ஏன் இது மாதிரி ஆச்சு, உடனே போய் டாக்டர் கிட்ட போய் என்ன சார் இது, ஏன் இது மாதிரி எனக்கு வருது அப்படின்னு உடனே செக் பண்ணு. அப்ப எவ்வளவு பயம் இருக்குது பாருங்க உடம்பு மேல. ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா, ஐயோ காய்ச்சல் வந்துச்சு நம்மளுக்கு என்ன வந்துடுது, உடனே ஒரு மாத்திரை போடு.
இது மாதிரி ஒண்ணு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே டாக்டர், 2 நிமிஷத்துக்குள்ள டாக்டர் கிட்ட போயிடணும். என்ன காரணம்? பயசஞ்ஞா. பயம், உடல் மேல எதுவுமே ஆகக்கூடாது உடம்புக்கு அப்படின்ற, ஏதாவது ஆயிடுமோ ஆயிடுமோ ஆயிடுமோன்ற பயம். மூணாவது வந்து மைத்துன சஞ்ஞா, உங்களுக்கு தெரியும். அது அந்த சஞ்ஞாவும் எல்லா மனிதர்கிட்டையும் காணப்படுது. அதே போல பரிகிரகம், பரிகிரகமும் ஒரு சஞ்ஞாவாக சொல்றாங்க. ஸோ எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். எவ்வளோ வச்சுக்கலாம் சொல்லுங்க, எங்க எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லுங்க, எங்க கிடைக்குது சொல்லுங்க. ஸோ பரிகிரகம் வந்து இதுனே இருக்குது எண்ணம். இதனால இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஞானிகளுடைய பார்வையில எல்லாமே அறியாமையில் இருக்கிற மாதிரி தெரியுது. தன்னை மறந்து போய் என்னமா பண்றாங்க இவங்க அப்படின்றது தெரியுது. थोड़ा और गहराई से सोचते हैं तो सब कुछ जड़ दिखाई देने लगते हैं. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இன்னும் ஆழமா சிந்தனை பண்ணீங்கன்னா என்ன தெரியுது? இந்த ஜட தத்துவம் திக்காயி தேனே லக்தி ஹை, இந்த ஜட தத்துவம் தெரிய ஆரம்பிக்குது. இன்னும் பார்க்க ஆரம்ப போன சப் குச் எல்லாமே தெரிகிறது. देखो दृष्टि में कितनी विराटता है. நல்ல பார்வையில எவ்வளவு விரிவாக இருக்கிறது. क्योंकि अज्ञान भाव जीव की ही परिणति है, किंतु जड़ करने पर सभी पुत्कल की परिवर्तन समाहित हो जाते हैं. அதனால எல்லா ஜீவனும் அஞ்ஞானம் சொல்லும் போது அது ஜீவனுடைய பரிணாமமா இருக்குது, அஞ்ஞான நிலை. ஆனா ஜடம்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பரிணாமம் பூரா வேற ஒரு திரவியமா ஆயிடுது. बाहर जहां जो भी परिवर्तन देखे रहा है वह सब जड़ रूप है. அதுல உலகத்துல நம்ம என்னென்னலாம் பாக்குறோமோ, எதெல்லாமே பாக்குறோமோ அது எல்லாமே ஜட வடிவமாக தான் இருக்கிறது, ஜட ரூபமாக இருக்கிறது. ஜட பொருள் தான் பரிவர்த்தனை ஆகிறது. जिससे एक सब समझने की पात्रता होती है और वह कहता है मुझे समझा दो, तो वह नहीं समझाने पर भी मात्र निकट में कुछ दिन रहे जाए तो समझ जाएगी. அதனால நம்மளுக்கு வந்து இந்த பாத்திரத்தை வேணும். இது ஜடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு பாத்திரத்தன்மை வேணும். அதுதான் யோகியதா சொல்லுவாங்க. யோகியதைனா ஒவ்வொரு திரவியமும் அந்தந்த நேரத்துல தன்னுடைய யோகியதைக்கு ஏற்றாற் போல பரிணமிக்கிறது. அந்த யோகியதைக்கு இன்னொரு பேர் வந்து பாத்திரத்தன்மை, பாத்திரமாக இருக்கு. ஸோ அந்த ஒரு பாத்திரத்தன்மையில நல்ல பாத்திரம் ஆகுது, யோகியதை வருதுன்னா அப்பதான் சொல்லுது, எனக்கு சொல்லிக் கொடு ஜட தத்துவம் பத்தி சொல்லிக் கொடு, ஜீவ தத்துவம் பத்தி சொல்லிக் கொடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனா அந்த வராத நிலையில வரைக்கும், எது வரைக்கும் யோகியதை வரலையோ அதுக்கப்புறம் நீங்க என்னதான் சொன்னாலும், நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இது சாமானிய விஷயம் தானா, புரியுது கிடையாது, ரொம்ப ரொம்ப சாமானியமா இருக்குது. ஆனா அந்த கர்மம் பாருங்க, மித்யாத்வ கர்மமா இருக்குது அல்லது மோக கர்மம் என்ன வந்து புரிய விடாம பண்ணிடுது. சாதாரண ஒரு விஷயம், ஜீவன் தனி, இந்த புத்கலம் தனி, இது வேற பொருள் அது வேற பொருள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது ஒரு லைன் சென்டென்ஸ். ஆனா இதை புரிய வைக்கிறது இருக்குது, ஒரு நிமிஷத்துல புரிய வைக்க முடியாது. ஸோ பெரிய பெரிய ஞானிகள் பக்கத்துல இருந்து கொஞ்ச நாள் நீங்க சேவை பண்ணீங்கன்னா புரியறதுக்கான சான்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. दृष्टांत, जैसे कोई व्यक्ति घर में गूंगा है, प्राय गूंगी बगरा भी होते हैं, इसी वह इशारे से आपकी पूरी बात समझ लेते हैं. ஸோ ஒரு மனிதர் இருந்தாரு, அவர் வீட்டில் இருக்கிறாரு, ஆனா அவர் ஊமையாக இருக்கிறார். பொதுவாக ஊமையாக இருப்பவர்கள் செவிடாகவும் இருக்கிறார்கள். எங்கன்னா செவிடும் ஊமையும் ஒன்னா இருக்குது. நிறைய பேருக்கு செவிடு கேட்கல, அவங்களுக்கு காது கேட்கல, செவிடராக இருக்கிறாங்க, பிறக்கும் போதுல இருந்து கேட்கல அவங்களுக்கு. கேட்காதனால அவங்களுக்கு பேசவும் முடியல. ஏன் பேச முடியலன்னா சப்தமே அவங்களுக்கு கேட்காத போது என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன சப்தத்தை இவர் சொல்வாரு. வாயில பேசுறதுக்கான நாக்கு எல்லாமே இருக்குது, ஆனா காது கேட்காதனால சப்தம் கிரகணம் பண்ணாததுனால அவரு வந்து அது மாதிரி நிலைக்கு ஆயிடுறாரு, பேச முடியுது கிடையாது. ஆனால் அவர் வந்து செய்கை மூலமாக எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். செய்கையில சொல்றாரு, என்ன பார்த்தாரோ கையில காலில் காமிச்சு சொல்லிடுறாரு.
उसे इशारा से भी जो समझ जा देते हैं वह समझ जाते हैं. நான் அவருடைய செய்கை மூலமா ஊமையா இருக்கிறாங்களே பாத்தீங்கன்னா அவங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க செய்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த செய்கை மூலமாக விஷயம் புரிய வந்ததுன்னா संतोषम वर्ध. उसी प्रकार अज्ञानी में से अज्ञानी व्यक्ति भी साधु के पास आ जाते हैं, वह भी रहते सब समझने लगते हैं. அதுபோல அஞ்ஞானியாக இருக்கக்கூடியவர், அஞ்ஞானி மனிதர் சாதுக்களுடைய அருகில் வரும்போது முதல்ல ஒன்றும் புரிய மாட்டேன், இருந்தாலும் தலையாட்டினே கிடையாது. அதனால் கூட இருந்து அவரும் புரிய ஆரம்பிக்குது அவருக்கும். ஐயோ இவ்வளவு காலம் வீணாகிட்டேன். புஷ்படார் சொன்னார் பாருங்க, 12 வருஷம் நான் வீணாகிட்டேன் சும்மா அப்படியே மனைவி நினைச்சுன்னு. அது மாதிரி அப்பதான் புரிய வைக்கிற போது समझने की ज्यादा विकल्प नहीं करना चाहिए. ज्ञानी को एक संसार है सर्वप्रथम में तो अज्ञान रूप है, पुनः कुछ क्षणों में झड़का ही नजारा आते हैं. அதனால நிறைய விகல்பம் பண்ணணும், நான் படிக்கணும், இது மாதிரி நிறைய விகல்பம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சொல்றாரு விகல்பம் நிறைய பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரே இது ஜீவ தத்துவம் அஜீவ தத்துவம் இதுல ரெண்டுத்தையும் புரிஞ்சினாலே போறோம். அஞ்ஞானிக்கோ அஞ்ஞானி இருக்கிறாரு சார், ஞானிக்கு சம்சார சர்வப்பிரதம அஞ்ஞான ரூபகை. முதல்ல ஞானி ஆயிட்டீங்கன்னா இந்த உலகமே பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குது, அஞ்ஞான வடிவமா இருக்கிறது. நாங்க லைட் கிடையாது தான் கிடையாது, அஞ்ஞான வடிவமாக இருக்கிறார்கள். புனः कुछ क्षणों में झटका ही नजारा आ जाती है. ஆனா மறுபடியும் அவர்கிட்ட வந்து அந்த ஜடம் தான் பார்வையில வருது. यदि आपकी आंखों में सब कुछ जड़ ही देखने लग जाए, जड़ रूप ही प्रतिफलित होने लग जाते, तो समझना चाहिए आप साधना की क्षेत्र में कुछ कदम आगे बढ़ रहे हैं. அதனால என்ன சொல்றாரு, நீங்க நல்ல சாதனை பண்ணீங்கன்னா எல்லாமே ஜடமா தெரிய ஆரம்பிக்கிறது. நம்ம பார்க்கறது அத்தனையும் ஜடம், வீடு ஜடம், உடம்பு ஜடம், சாப்பிட்ற பொருள் ஜடம். இப்படி உங்க பார்வையில எல்லாமே ஜட பொருளாக வந்துடுச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா மேல இருக்கிறீங்க மோட்ச மார்க்கத்துல, ஒரு ஸ்டெப் முன்னேறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்கிறது, இங்க ஞானியாக ஆர்த்தக்காக போய் கொண்டிருக்கிறீர்கள். इस सबको जड़ रूप है जानते हुए भी प्रयोग से अनुभव में ला सकती है. இப்படி நம்ம அறிவுக்கு வருது ஜடம்னு சொல்லிட்டு, ஆனா அதை அனுபவத்துக்கும் பிரயோகம் பண்ணி அனுபவத்துக்கும் கொண்டு வர முடியும். एक प्रयोग कुछ क्षणों को तो आना ही चाहिए. அந்த மாதிரி பிரயோகம் சில க்ஷணமாவது வரணும் நம்மளுக்கு. சாதனை செய்கிறவங்களுக்கு என்ன இருக்குது, எல்லாமே ஜடம் தான். உடம்பு ஜடம், அதுக்கப்புறம் சாப்பிட்ற வஸ்து ஜடம், உலகத்துல அத்தனையுமே கண்ணுல இருந்து காலில இருந்து சார்ந்த வந்து பாக்குறமே எல்லாமே ஜட திரவியமா தெரியும். மற்றபடி மனுஷன் உடம்பும் பாத்தீங்கன்னா அதுவும் ஜடம் தான், உடம்பு ஜடம், ஜட உடம்பு. அது மாதிரி சில க்ஷணமாவது வரணும்னு சொல்றாரு. அப்பதான் மோகத்தை குறைக்க முடியும். जीव में पगली कोई भी भाव होते हैं, भात में तदनुरूपी शरीर में क्रिया होती है. முதல்ல வந்து ஜீவன்ல மனித ஜீவனுக்கு உன்னை பார்க்கும்போது ஏதோ ஒரு பாவம் வருது. ஸோ அந்த பாவத்தை ஒட்டி தான் அவருடைய செயல்கள் வந்து விடுகிறது. ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னா பாவம் நம்மளுக்கு கெடுதல் பண்றவன் அப்படின்னு ஒரு பாவம் வந்துடுச்சுன்னா உடனே அந்த கிட்ட இருந்து விலகி போகணும் அப்படின்னு எண்ணம் வந்துடுது. அதுக்கேற்ற மாதிரி கிரியை நடக்குது. அப்பா கிட்ட போகாது, கெடுதல் பண்ணுவான், அல்லது பயப்படுறாங்க, தூரமா ஓடி போயிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பாவம் வருது, முதல்ல பார்த்த உடனே என்ன பாவம் வருதோ அந்த பாவத்துக்கு ஏத்தாற் போல உடல்ல வந்து கிரியை நடக்கிறது. நிமித்த நைமித்திக சம்பந்தகை, இது வந்து நிமித்த நைமித்திக சம்பந்தமாக இருக்கிறது. பாகர் சரீரமே हाथ पैर चलती नहीं, आंखों में दिखता नहीं, फिर भी भीतर देखने वाले जीव भाव करते हैं. மேல பார்க்கும்போது இந்த உடல் கை கால் இதெல்லாமே வந்து புத்கலதமா இருக்கிறது. பாகர் சரீரம் பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே இருக்குது, கண்கள் கூட இருக்கிறது. ஆனா
உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு ஆத்மா, அந்த ஆத்மா இருக்கும்போது தான் இது எல்லாமே வேலை செய்யுது. ஸோ அந்த ஜீவன் தான் அது. எப்படி ஜீவ பாவம், ஜீவனுடைய பாவம் வந்து ஜீவன் தான் பாவத்தை செய்கிறது. जब जीव देखने की भाव करता है तो भी आंखों के देखने में सहयोगी निमित्त रूप होते हैं. எப்பொழுது வந்து நம்ம பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுது கண்கள் பார்ப்பதற்கு உதவி செய்கிறது, நிமித்தமாக இருக்கிறது. कहने की मतलब है एक हुआ कि देखने का कोई जड़ के माध्यम से जीव में हुआ. இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எது எல்லாம் பார்க்கக்கூடிய காரியத்துல அது கூட ஜடம் தான் உதவி செய்யுது நமக்கு. ஸோ நம்ம சம்சார அவஸ்தையில ஏதாவது ஒண்ணுன்னா ஜடம் தான் உதவி, ஜடம் தான் ஜடத்தை உதவி பார்க்கறதுக்கு அறியறதுக்கு உதவி செய்யுது. इस प्रकार चिंतन करने से सारा वातावरण परिवर्तित होते हैं. இப்படி வஸ்து சுபாவத்தை பார்க்கும்போது, ஜடர் வடிவத்தை பார்க்கும்போது எல்லாமே சூழ்நிலையே மாறி போகுது. நம்ம சூழ்நிலையே நம்ம மாற்றி விடுகிறோம். எப்படி மாத்தணும்னா சிந்தனை மூலமா தான் மாத்திரம். நம்மளுடைய மனஸ்திதி மாறிடுச்சுனாலே பரஸ்திதி கூட மாறி போயிடுன்னு சொல்லுவாங்க. பரஸ்திதினா சூழ்நிலை. அதனால மனஸ்திதியை மாத்துறதுக்கு தான் எல்லாமே இருக்கிறது. எப்படி திங்க் பண்றீங்களோ, எப்படி பாவம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கிரியை வருது. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ பாவம் சுபமா இருந்துச்சுன்னா சுப கிரியை பண்றீங்க, பாவம் அசுபம் வந்துச்சுன்னா அசுப கிரியை பண்றோம். ஸோ பாவம் வந்து நம்மளுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற போய் கிரியை வருகிறது. அதனால இந்த உடல் வந்து உடல் முதலானவைகள் வந்து ஜடம் அப்படின்னு பாவம் வந்துச்சுன்னா உங்களுடைய கிரியை பூரா மோகத்தை ஒழிக்கிறதுக்கு போயிடுது. ஆனா இந்த ஜடமாக தெரியாமல் இதெல்லாமே என்னுடையதாக தெரிய ஆரம்பிக்குது, நானாக தெரிய ஆரம்பிக்கிற பாவம் வந்துச்சுன்னா அங்க வந்து மோகம் விழித்து விடுகிறது, வளர்ந்து விடுகிறது. அதுக்காக பாவத்தை பாருங்க. ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்க, உங்களுடைய பாவம் என்ன இருக்கிறது? இந்த ஜட திரவியத்தை பார்த்த உடனே இது புதுசா கார், இது புதுசா என்னுடையது கார் நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ மோகம் வந்துடுது. இது ஒரு ஜட திரவியம், கார்னது ஒரு ஜடம், இரும்புனால பண்ணுது. இதுல என்ஜின் இருக்குது, எல்லாமே இரும்பு மயமா தான் இருக்கிறது. இரும்பு விட்டா என்ன, இரும்பு அப்புறம் பஞ்சு இஞ்சி அது வடிவமா தான் இருக்கிறது. என்ன விசேஷம் இருக்குது இல்லை அப்படின்னா அந்த கார் மேல மோகம் போயிடும். இரும்பு தகடு தாங்க அது, இது பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. இரும்பு தகடை வளர்ச்சி கழிச்சு தகடு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. அது இரும்பு தகடுல என்ன இருக்கிறது? ஸோ அதில் வந்து ஓடுற என்ஜின் இருக்குது, அதுவும் இரும்பாக தான் இருக்கிறது. இதுல என்ன நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குற மாதிரி என்ன வஸ்து இருக்கிறது அப்படின்னு அந்த காரை பார்த்தீங்கன்னா அது அப்புறம் அது மேல மோகம் போயிடுது. அதுக்காக தான் இந்த ஜட திரவியத்தை பத்தி இவ்வளவு நாள் சொன்னாரு, இவ்வளவு புரிய வச்சாரு. ஜட திரவியம் வந்து அது வந்து ஜடம் திரவியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது நம்ம, அதாவது நம்ம வந்து அது ஞானம் இருக்கிறது, ஆனா அனுபவம் பண்ணி பார்க்கல. நம்ம அதில் அனுபவம் பண்ணி பார்க்க சொல்றாரு. மீதி நாளைக்கு பார்க்கலாம். அனுபவம் பண்ணி பாருங்க. போதி சமாதி பரிணாம சுத்தி स्वात्मोपलब्धि शिव सौख्य चिंतामणिं चिंतित वस्तु धाने त्वामन्त्यमानस्य ममास्ते. सांग जनवाणी माता की जय. வயசான பிரேக் மட்டும் இருக்காது. வயசான பிரேக் ஒர்க் ஆகிறது கிடையாது, ஹார்ன் அடிக்கிறது கிடையாது, மத்த எல்லாமே பிரேக் எல்லாமே ஒர்க் பண்ணுது. எல்லாமே பிரேக் தான், பிரேக் பிடிக்கிறது கிடையாது, மத்த எல்லாமே பிரேக் பண்ணுது. பிரேக் டவுன் ஆயிடுது மத்த எல்லாமே. இப்போ கடைசியா சொன்னீங்களே ஜி, எல்லாமே ஜடப்பொருள் தான் தெரிஞ்சா மோகம் குறையும். அது நம்மளுக்கு ஜடப்பொருள் தான் தெரியுது இல்லையா? இதெல்லாம் புட்கள ஜடம்னு தெரியுது, ஜடன்னு தெரியுது, எனக்கு வேறன்னு தெரியலையே, இது எந்த தெரியுது. அதுதான் அதுதான் சார், அதான் இதெல்லாம் ஜடப்பொருள் தான். இது வந்து
இது அப்படின்னு எனக்கு தெரியுது. அது ஆனா அது என்னதுன்றது ஜடம் எந்தாக தெரியுது, நான் தெரியுது, எந்தாக தெரியுது. அது ஜடம், அது வேற பொருள்னு தெரியல. அதுதான் அதான் வேற பொருள்ன்றது தெரியல. ஜடப்பொருள். உதயகுமாரன். தமிழ் பண்ணிக்கோங்க அங்கிள். சமதர்சனம் ஜி, சொல்லுங்க ஜி. இன்னைக்கு நல்ல உதாரணம் ஜி. அதாவது பூரி பாரி தான் நம்ம உடல் அப்படின்றத ஆச்சாரியர் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாரு. அடுத்தது ஜி, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பிரச்சனை கேட்டவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஜி. ஏன்னா அந்த இந்த பிறவி எப்படியெல்லாம் நம்ம நினைக்கணும், இந்த மிஷினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி நினைக்கணும். அதே போல் மிஷின் எப்படியோ அதே போல் நம்ம உடல் வாழ்க்கை எல்லாம் அப்படி நினைச்சோம்னா நமக்கு ஒரு இது மேலே ஒரு வெறுப்பு வரும்னு சொன்னீங்களே. அதாவது உடம்ப ஜடமாக நினைச்சோம்னா இது நமக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு போயிடும். அது மாறுபட்டு நினைக்கிற நேரத்தில் தான் நமக்கு ஆன்ம சுத்தி கிடைக்கும்னு சொன்னீங்களே ஜி. இது ஆச்சாரியனுடைய ரொம்ப ஆழ்ந்து இதை நினைச்சு பார்த்தோம்னா நிச்சயமா ஒரு விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கும் ஜி. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஜி. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் எங்களுக்காவது இந்த யோகம் கிடைச்சிருக்கு ஜி கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி ஜி. விளக்கங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு ஜி. நன்றி ஜி. ஓகே ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி. நன்றி ஜி. மண்டே பார்க்கலாம் ஜி. நாளைக்கு மண்டே. தேங்க்ஸ். சமய தர்ஷனம் எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீநாத். வந்துடுறேன் ஜி. என் பண்ணிட்டுமா?